Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C++ல சிங்கிள் ஆர் சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது சிங்கிள் ஆர் சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸ் இருக்குறத தான் நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படினு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து IOStream அப்படிங்கற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் console input output அப்படிங்கற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அடுத்து base அப்படிங்கற ஒரு கிளாஸ் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி der அப்படிங்கற ஒரு கிளாஸ் கொடுத்திருக்கேன். ஒரு பேஸ் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டியும் அதே மாதிரி ஓன் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்றது தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படினு சொல்லுவோம். இப்போ இதல பாத்தீங்கன்னா பேஸ் அப்படின ஒரு கிளாஸ் கொடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்ல இன்டிஜர் டேட்டா டைப்ல ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். int a b அப்படினு சொல்லி இந்த வேரியபிளை ப்ரொடெக்டடா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரொடெக்டடா டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் நம்மளால டெரைவ்ட் கிளாஸ்ல இந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும். void get அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter to number அப்படிங்கற மெசேஜ். அடுத்து cin யூஸ் பண்ணி a ல ஒரு வேல்யூ b ல ஒரு வேல்யூ கெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னா der அப்படிங்கற கிளாஸோட இன்ஹெரிட் பண்றேன். இப்போ பேஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பிரைவேட்டா இருக்கணும். அதனால பிரைவேட் அப்படிங்கற அக்சஸ் ஸ்பெசிஃபையர் இந்த இடத்துல கொடுத்துறேன். அடுத்து எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்றோமோ அந்த கிளாஸோட நேம் கொடுக்கணும். நான் பேஸ் அப்படிங்கற கிளாஸ் நேம் கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்ல c அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இந்த வேரியபிள் பாத்தீங்கன்னா நமக்கு பிரைவேட்டா இருக்கும். அதாவது பப்ளிக்கா void add அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் get அப்படிங்கற ஃபங்க்ஷனை இந்த add அப்படிங்கற ஃபங்க்ஷனுக்குள்ள கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு a ல ஒரு வேல்யூ b ல ஒரு வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இந்த a ல இருக்க வேல்யூ b ல இருக்க வேல்யூ ஆட் பண்ணி c அப்படிங்கற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றேன். இந்த c ல இருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா cout யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன். இதல பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படிங்கற மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டோட்டல் c. இப்போ இந்த add அப்படிங்கற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்ணிக்கிறேன். der அப்படிங்கற கிளாஸ்க்கு ஓங்கற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். o ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி add அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ab அப்படிங்கற வேரியபிள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா get அப்படிங்கற ஃபங்க்ஷனையும் நம்ம டெரைவ்ட் கிளாஸ்ல அக்சஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெரைவ்ட் கிளாஸ்ல இருக்கிற c அப்படிங்கற வேரியபிளையும் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணிருக்கோம். அதனால நம்ம இத சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படினு சொல்லுவோம். சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். நெக்ஸ்ட் ரன் பண்றேன். 2 நம்பர் கொடுக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைச்சிரும். இப்போ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து फ्रेंड्स இதான் என்னோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா நீங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. அடுத்து फ्रेंड्स YouTubeல எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம எங்க YouTube சேனலை Subscribe பண்ணிக்கங்க. Thank you friends.